சண்டே ஸ்பெஷலாக அம்மா நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் செம்ம டேஸ்ட்டான ரெசிபிங்க. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாமல் அட்டகாசமாக வச்சுருந்தாங்க. அதை எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சு ஒரு 50 ml ஆயில் விட்டுருங்க. 4 கிராம்பு மட்டும் போட்டு தாளிச்சிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி ஆட் பண்ணிட்டாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாங்க. இந்த வதங்கின கையோடையே பட்டையும் சோம்பும் வச்சு நல்லா அம்மியில் அரைச்சி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. டிஷ்ஷுக்கு தேவைப்படுற உப்பு போட்டுடலாம். 4 ஸ்பூன் அம்மா அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இதோட ஆட் பண்ணுறாங்கங்க. உங்களுக்கு இந்த குழம்பு மிளகாத்தூள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு கொரியராக அனுப்பி விட்டுருவோம். சுடு தண்ணியில் முக்கி நெருப்பில் வாட்டி எடுத்து இந்த நாட்டுக்கோழியை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நம்ம இந்த மசாலாவோட ஆட் பண்ணி கறி முங்குற அளவு தண்ணி வச்சு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்தால் அட்டகாசமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுங்க. அம்மா வறுத்தரைச்ச குழம்பு மிளகாத்தூளில் தான் இந்த டிஷ்ஷை செஞ்சாங்க. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க. கூடுதலாக எந்த தூளும் ஆட் பண்ணாமல் இந்த ஹோம்மேட் மசாலா வச்சு நீங்கள் சிக்கன் மட்டன் குழம்பு வைக்கிறப்போ அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள், நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்.